வணக்கம். இப்ப கை திரும்புறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம போன கிளாஸ்ல நம்ம ஸ்ரீகாந்துக்கு சொல்லி கொடுத்துருப்போம். இன்னைக்கு என்ன கிளாஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு டபுள் ரொட்டேஷன் பண்ணல, அதை லெக் மூவ்மெண்ட்ல பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்ட் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 3 ஸ்டெப்ஸ்க்கு நீங்க வட்டம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2வது ஸ்டெப்ல நம்ம லெஃப்ட் லெக் வச்சுட்டு ரைட் லெக் பேக் வச்சுக்கணும். பேக் வச்சுட்டு இதை பாருங்க, ஒரு ஸ்டெப் காலை தூக்கி முன்னாடி வச்சு அப்படியே பாடி டர்ன் ஆப்போசிட் பார்த்து தட் பொசிஷன். அதே மாதிரி லெக் பேக், திரும்ப லெக் ஃபார்வர்ட், லெக் பேக். இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க பயிற்சி பண்ணும்போது முதல்ல போட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு போடல, அதே தான். இப்போ என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் பேக் இருக்குது, 2 மேல் தர கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட்ல நான் சொன்னா கீழ்த்தர கொடுக்கும்போது கால் எடுத்து வச்சுட்டேன். பாடி திருப்புறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பின்னாடி எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் இருக்கு. ஸோ 2 மேல் தர கொடுக்குறேன். கொடுத்துட்டு காலை இறக்கும் போது ஒரு கீழ்த்தர கொடுக்குறேன். பழையபடி பின்னாடி ரைட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் வந்துருச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் 2 மேல் தர, காலை எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் மேலும் 2 மேல் தர. இது 2த்தையும் சேமா போடும்போது உங்களுக்கு இந்த வடிவில் இருக்கும். இதுதான் நடை ஸ்டார்டிங் சொல்லுவாங்க. இந்த 3 ஸ்டெப் போட்டதுக்கு அப்புறம் நம்ம 10 ஸ்டெப் கூட நம்ம முன்னாடி போய்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு ஸ்டெப் கத்து முடிச்சிட்டீங்கன்னா லெக் 1 2 3 again 1 again 2 again 3 again 4. எத்தனை ஸ்டெப் வேணாலும் பண்ணலாம். கமான் போட்டு காட்டுங்க. இப்ப பாத்துருப்பீங்க, கால் எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ரொட்டேஷன், ரைட் ஹேண்ட் சைடு 2 ரொட்டேஷன் கண்டினியூஸா அவர் ப்ராக்டிஸ் பண்றாரு. ஸோ கழுத்தை நல்லா திருப்பணும். முதல்ல இருக்கக்கூடிய பயிற்சியை கவனமா நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பயிற்சி ரொம்ப ஈஸி. இப்போ அவர் ஒரு லெக் ஃப்ரண்ட் ஒரு லெக் பேக் போடுறாரு. இப்போ 4 ஸ்டெப் ஃப்ரண்ட் வர போறாரு. 4 ஸ்டெப் ஃப்ரண்ட் 1 2 3 4 1 2 3 4 சமநிலை.